வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்ல உள்ளாரா? அதாவது தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் மிக முக்கியமான கையெழுத்துக்களை போட்டு வருகிறார். அதில் கடந்த கால ஆட்சியின் பொழுது மிகப்பெரிய ஒரு ஊழல்கள் மற்றும் தவறான பின்னணியில் செயல்பட்டது போன்றவைகள் வழக்கு நிலுவையில் இருந்தது அனைத்தையும் குறுகிய காலத்தில் விசாரணையை முடிக்க வேண்டும். சில வழக்குகளுக்கு முதல்வர் கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் சிபிஐ துறை, அமலாக்கத்துறை தமிழக அந்த மாஜி எம்எல்ஏக்களை விசாரணை செய்ய முடியும். அதற்கு முழுமையான உத்தரவுகளையும் கையெழுத்தின் மூலமாக முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். இதனால் சிபிஐ விசாரணையில் பல வருடங்களாக கிடப்பில் கிடக்கக்கூடிய கொடநாடு வழக்கு சம்பந்தமான அனைத்து வழக்குகளையும் தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு அதற்கு சம்பந்தப்பட்ட சந்தேகத்திற்குரிய நபர்களை எப்ப வேண்டுமானாலும் விசாரணை செய்யலாம். தேவைப்பட்டால் சென்னைக்கோ அல்லது டெல்லிக்கோ அழைத்து சென்று விசாரணையை மேற்கொள்ளலாம் என்று தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனால் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுதே கொடநாடு வழக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக தண்டனையை பெற்றுத்தருவோம் என்று ஸ்டாலின் அப்பொழுது வாக்குறுதியை கொடுத்திருந்தார். ஆனால் 5 ஆண்டுகளில் அவரால் எதையும் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் கொடநாடு பற்றியான எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. ஆனாலும் தவறு செய்தவர்கள் அதற்கான தண்டனைகளை பெற வேண்டும் அல்லவா? அதனால் தற்பொழுது கொடநாடு சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரணை செய்ய சிபிஐ துறை அதிகாரிகளை குறுகிய காலத்தில் விசாரணை நடத்த வேண்டும். கொடநாடு சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான நபர்கள் கேரளாவில் பதுங்கியிருந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பெற்ற நிலையில் அவர்கள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டது. அதில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது காற்றையரான கண்ணன் அவர்கள் மற்றும் அவரது ஒட்டுமொத்தமான மறைவு, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான சம்பவங்கள் அதிர்ச்சியூட்டும் வகையில் இதில் மிக முக்கியமாக அதிமுகவின் பெரும் தலைகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களது பெயரை அடிபடாமல் இருப்பதற்காகத்தான் அப்பொழுது ஆதாரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டதாகவும் பல்வேறு தகவல்களும் கிடைக்கப்பெற்றது. இதனால் தான் கடந்த ஆட்சியில் அந்த வழக்கு விசாரணை என்பது தாமதமாகவே, மேலும் மாஜி அமைச்சர்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று சிபிஐ துறையினர் கேட்டபொழுது அதற்கு முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது மறுத்துவிட்டார். ஆனால் இப்பொழுது அனைவரையும் நீங்கள் தேவைப்பட்டால் உங்களது சந்தேகத்திற்குரிய ஆதாரங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் விசாரணை செய்யலாம் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயரும் இதில் அடிபட்டுள்ளது. அப்பொழுது முதல்வராக எடப்பாடி தான் இருந்தார் கொடநாடு சம்பவத்தின் பொழுது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கொடநாடு சம்பவத்திற்கு முக்கியமான சம்பந்தம் இருப்பதாக பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் போன்றவர்களும் அதிமுகவில் இருந்து வெளியே வந்த பிறகு தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது சிபிஐ துறை வழக்கிலும் இந்த வழக்கு விசாரணை என்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று சிறையில் அடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.